பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. அழியக்கூடியவங்க நீனும் இந்த துரியோதனன் தான். அழிஞ்சாங்க போட துரியோதனா அத்தானாகிய ஜகனி வார்த்தையை கேட்டு பாண்டவர் ஐவராஜாக்களும் 8வது எரிவனத்தையே கட்டாயம் மரணம் அடைந்து விட்டார். அந்த பாண்டவர் நம்முடைய தாயாதி அவங்களுக்கு கர்ம காரியம் செய்யணும் இப்படி ஆலோசனை கேட்பதற்காக உன்னை அழைத்தேன் தாத்தா என்று சொல்கிறார். பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் தெய்வம் வம்சம் படிந்தவர்கள் எப்ப அவங்க பாண்டவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது. ஆனா அழியக்கூடியவர் கட்டாயம் நீனும் இந்த ஜகனின் தான். தேவடியாம அவங்ககிட்ட பேசுறதா கூட நாங்க 2 பேரும் உங்க மாதிரி படுத்துன்னு தூங்கலாம். இல்ல நீ வேணுமான்னு கேக்குறேன் மாமா. இந்த கிழவன் பேசு கிண்ணாரத்துக்கு யாராது இவன் சாவரவன் சாவரவனே. இவன் பேச நான் யா கேட்கணும் நீ தான் எனக்கு வேணும். எங்க தாத்தன் பேச எனக்கு வேணாம் வேணாம். எல்லாம் பாண்டவர் சத்த மாதிரி இவங்களும் செத்து போயிட்டாங்க. நாம என் உசுரம் அடைக்கணும். நாம போய் அவங்கள பாத்துருந்தோம் பாண்டவர் இருக்கிறாங்களா இல்லையானு. வாயா மாமா நான் போலாம். இந்த புள்ளில கால் வச்சா தாங்குமாயா? கேட்டுருவான் என்ன பண்றது மாரியா பண்ணுங்கிறான்னு கேட்கல. ஒண்ணு நானு உங்க அம்மா நீ கேட்டுருவான் அந்த ஆள் கேறாருன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருங்கிறான். இல்ல அப்பதான் அதுக்கோசரம் கொஞ்சம் மரியாதை கொடுத்துருங்கிறான். பாரு இந்த கிழவனை வந்து கையில் பிடிச்சால இவன் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணவனா இல்ல ஒரு பொண்டாட்டி கட்டினவனா இல்ல ஒரு கூத்தியா வச்சவனா பழக்கமே கிடையாது. நாட்டு ஆண்டவனா இல்ல முடித்தெடுத்தவனா இல்ல பேர பிள்ளைங்களுக்கு எதனா 5-10 கொடுத்தவனா இல்ல பொண்டாட்டிக்கு தான் ஒரு படம் எடுத்து கொடுத்தவனா இல்ல புள்ளிங்க குட்டிய பெத்தவனா. இந்த தேவடியா மாமனுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. அதே அறுத்து போட்டவன் அதுதான். அதனால இவனை புடிச்சு கையிலுக்கு தள்ளி இருப்பாரா உனக்கு கல்யாணம் ஆகாது. உனக்கு பிள்ளைங்க பிறக்காது. அதனால கண்டலுங்க பாரு கண்டலத்தை புடிச்சு கழுத்தை புடிச்சு இந்த சபையை விட்டு தள்ளுறான். மகாராஜா கிளம்பு பேசி கிண்ணாரத்துக்கு ஏறாது. மகாராஜா அரசராக அவனிபுவனி 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய துரியோதனன் சொல்றான். ஜகனியுடைய வார்த்தையை பிரிச்சு இந்த தாத்தனுடைய வார்த்தையை நம்ம கேட்கக்கூடிய அவசியம் கிடையாது. கிளம்பு பேச்சு கிண்ணாரத்துக்கு ஏறாது. இவன் இந்த சபையை விட்டு தள்ளடா. துரியோதனா இந்த அவனி புவனி 56 நாடு என்னுடைய நாடு. நான் கொடுத்த பிச்சவனுக்கு நான் போட்ட பிச்சை ஒரு சந்திரகுல வம்சத்திலே மூத்த வயதுடைய தாத்தா என்று பாராமல் இந்த சபையை விட்டு தள்ளிவிடு என்று சொல்லியிருக்கிறேன். நானே காப்பாத்துறேன். நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போனா
நான் சொல்லாம போறேன். நீ தள்ளிதான் நான் போகணுன்றது கிடையாது. காரணம் என்ன? எடக்கூடியவர் யார் என்று இந்த உலக மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சபையை விட்டு தள்ளடா என்று சொல்லி இருக்கிறாய் துரியோதனா. அட ஐயந்தன சபையை விட்டு என்று சொல்வது தாத்தாவென்று ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம இந்த சபையை விட்டு மந்திரியை விடுத்து தள்ளடா மந்திரி என்று சொல்லி இருக்கிறாயே, என்னடா இது நியாயம்? துரியோதனா, என்னை தள்ளிதான் நீ தள்ளிதான் நான் போகணும்னு கிடையாது. நீ என்ன கதி ஆக போற? சொல்லு, நீ என்ன கதியாக போற? என்ன கதி? யாரே மலை போல நம்பிக்கிற மாமா இந்த கர்ணன் ஜகனி கூடி நீ மலை போல நம்பிக்கிறது எதை வைத்து? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய தான கர்ணன் தன்னுடைய தரத்திலே அசுவசேனன் என்று சொல்லக்கூடிய நாகஸ்திரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த அசுவசேனன் என்று சொல்லக்கூடிய நாகஸ்திரத்தை பாண்டவர் மேல் ஏவி பாண்டவரை கூண்டோடு கருவறுத்தலாம். அது மட்டும் கிடையாது. மாமா 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 என்று இரவு பகல் பாராமல் உன்னை மாமா மாமா என்று ஏங்கிக்கிறேன். இந்த ஜகனியும் இந்த கர்ணனையும் நம்பிதான் நீ இவ்வளவு வீராப்பு பேசுற. அது மட்டும் கிடையாது. நீ இன்னும் என்ன கதியாக போற? அல்லல் பட்டால் ஐய போற அம்மன்னா நல்லவன் பேசலாம். ஆமாங்க. ஏடா மகாராஜா, நான் நல்லவன். ஆமா, நீ நல்லவன் இருந்தா நான் நீ சமாதானம் பேசலாம். ஆனா நான் நல்லவன், நீ போதகாரன். ஆமாங்க, போதகாரன்றவன். ஆமா, கெட்டவங்க. நல்லவன் போதகாரன் கிட்ட பேசனா மகாராஜா பேச்சு எப்படிக்கும்? ஏய் அம்மாடி வாடா உங்க அக்காக்கு சொல்லி. யாரா நீ கேளவும் அம்மாடா? ஏய் ஏய் மகாராஜா, இப்படி ஒரு உதாரணப்பா. ஆமாங்க, நான் நீனும் பக்கத்து வீடு. ஆமா, நீ போதக்காரன். ஒரு அரை கோட்டரை போட்டு வந்து வீட்டுல சண்டை பிடிக்கிறேன். அப்ப நான் பக்கத்து வீட்டுக்கு நான் ஒரு பெரிய மனுஷன். ஆமாங்க. அப்படியேப்பா தமிழரசு, ஏன்டா பொம்பளை பிடிச்சி அடிக்கிற? குடும்பம் கெட்டு போயிடும். ஏனாடப்பா நான் சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ற போதக்காரன்? அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய மனுஷன் என்ன நீ போதக்காரன் கேக்குற? ஆமாங்க. இப்படியே அந்த பொம்பளை கிட்ட எனக்கு வாக்குவாதம் பேசி 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 அந்த அரை கோட்டர் போதையும் போகுது. திருப்பி கோட்டர் தேவைப்படுது. அப்ப போய் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்றேன். ஆமாங்க. ஆனா திருப்பி கோட்டர் வாங்கணுமே, திருப்பி போகணுமே கடைக்கு. ஆமாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எந்த வேகத்துல போவ மகாராஜா? 100ல போறது. 100ல முறுக்குவேன். ஆமாங்க. அங்க போய் புளிய மரத்தர் இல்ல அடிக்குவேன். ஆமா, திருப்பி 108ல வந்துருவேன். வீட்டுக்கு வர்றது 108ல. ஆமாங்க. ஏய் மகாராஜா, என் பேச்சை கேட்டுந்தா பொம்பளையும் விட்டு போய்க்க மாட்டான். நீனும் புளிய மரத்துக்கு போய் மோதிக்க மாட்டான். நானும் போயிருக்க மாட்டான்டா மகாராஜா. அதை போல நல்லவனிடத்திலே நல்லவன் பேசலாம். ஆமாங்க. இந்த அஷ்டமான் ஜகனியுடைய வார்த்தையை கேட்டு இந்த பாவி துரியோதனன் பாண்டவர் ஐவராஜாக்களும் 8வது எரிவனத்திலே கட்டாயம் மரணம் அடைஞ்சு விட்டார்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் தெய்வம்சம் புரிந்தவர்களும் அவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. இருந்தாலும் அழியக்கூடியவன் இந்த அஷ்டமான் ஜகனியின் வார்த்தையை கேட்டு இந்த துரியோதனன் கௌரவர் சாணை பூரா ஒரு நாளைக்கு அழியதான் போது. இதை இந்த பீஷ்மாச்சாரி பார்க்கதான் போறான். இருந்தாலும் இவன் தள்ளிதான் நான் போகணுன்றது எனக்கு கிடையாது. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போறான். எக்கேடு கட்டினா போட்டோம் வாடா நம்ம போலாம். அப்படியாக பண்ணி மாதிரி யாரும் போறாங்க. ஐயோ மாமா மருமகனே துரியோதனா
மாமா மருமகனே துரியாதனா நீ செத்து போயிட்டா பாண்டவர் என்ன சொல்ற மாமா ஆமா மருமகனே பாண்ட சாவுன்னு சொல்றான் என் உள்ள என்ன நினைக்க தெரியுமா மாமா மாதாடி மேசுவோம் மந்த காவல் காத்தவும் மாமிய பதகால பிடிச்சான் என் சுனி மாமனாரு சின்ன மாமனாரு எங்க சின்ன மாமனாரு இவன் ஏதோ சதி செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது என் உள்ளம் ஏண்டா 8வது வனத்துல மாண்டு போனான்னு சொல்றாங்க கிழமை சாவுலுன்னு சொல்றான் நான் எதை பிடிச்சு நம்புறது நம்புறது நம்ப முடியுமாப்பா நானு இல்ல நான் எப்படி நம்புறதுன்றேன் மாமனே சொல்றதா கேக்குறதா இல்ல கிழவன் சொல்ற இந்த கரண்ட் கம்பு அந்த கொடி பேர் அதுல கீழே செஞ்சுக்கிறாங்க அது புடி நம்பிடுவோம் அதை பிடிச்சி நம்புன்றியா நீ பிடிச்சா நாங்க விழுக்குழுக்குன்னு ஒரு செப்பு போயிடுறோம் அம்மா பிள்ளையா நினைக்கிறேன் அம்மா அவள் வருவாவோ உடனடியா போய் பாக்கணும் பாக்கணும்னா உங்கூட்டு சொல்லிட்டு வரையா எங்கூட்டு சொல்லிட்டா எங்கூட்டு சொல்லிடுறாங்க சொல்றான் உங்கூட்டு சொல்றியா எங்கூட்டு சொல்லிட்டாளா மகாராஜா உங்கூட்டுக்காரிக்கிட்டே சொல்லிடு நீ போவாத நீ போக சொல்லுவான் நீ ஆளே சரியில்லை தாயடி பையனா யாருக்கிட்ட உங்கூட்டுக்காரிக்கு எங்கூட்டுக்காரிக்கிட்ட உன்னை அனுப்புனா உங்கூட்டுக்காரி அனுப்பி எங்கூட்டுக்காரி வந்து எங்கூட்டுக்காரி போய் உங்கூட்டுக்காரி வந்து உங்கூட்டுக்காரி போய் எங்கூட்டுக்காரி வரணும் உங்கூட்டுக்காரி போய் எங்கூட்டுக்காரி போய் உங்கூட்டுக்காரி போய் எங்கூட்டுக்காரி போய் உங்கூட்டுக்காரி போய் எங்கூட்டுக்காரி போய் நான் கொண்டு போய் காவேரி லாட்ஜி போறதா போய் போய் உள்ள வந்து எங்கூட்டுக்காரி வர சொல்றா